அபிஜித், அபிஜித் சார் சார் என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு அபிஜித்? சார் கண்ண தரங்க. அபிஜித் சார். அபிஜித், பங்கஜ் வண்டி எடு, இவரை தூக்குங்க சீக்கிரம். சீக்கிரம் பங்கஜ். தயா, ரிலாக்ஸ். அபிஜித்துக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் சார் ரிலாக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறானா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அபிஜித்துக்கு சுய நினைவு திரும்புகிற வரைக்கும் இந்த டென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நர்ஸ், அது ஒரு சிஐடி ஆஃபீஸர் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் எங்க இருக்காரு? அபிஜித் எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காருல்ல? நீங்க அபிஜித்தை பாத்தீங்களா? இன்னும் இல்லை, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா. இன்னுமா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு? ஐயோ கடவுளே. அவருக்கு சரியாயிடும்ல? ரிலாக்ஸ். அபிஜித்துக்கு ஒன்றும் ஆகாது. அவருக்கு எதுவும் ஆகாது. நீங்க போய் அபிஜித்தை பாத்தீங்களா? அவரு உள்ள எப்படி இருந்தாரு? தாரிகா, நாமளும் டாக்டர்ஸ் தான். உள்ள டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல. உனக்கே தெரியும் சயின்ஸ் தன்னுடைய நம்பிக்கையை எப்பவும் விடாதுன்னு. அதுவும் கடைசி நொடி வரைக்கும். இப்போ டாக்டர் வருவார், அவர்கிட்ட கேட்போம். ஆனால் நம்பிக்கையோடு இரு, அபிஜித்துக்கு எதுவும் ஆகவே ஆகாது. ஹீ இஸ் எ ஸ்ட்ராங் மேன். டாக்டர் சார், அபிஜித்துக்கு எப்படி இருக்கு? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஆபத்தை தாண்டிட்டாரு. நான் என்ன சொன்னேன்? நான் போய் உள்ள பார்த்துட்டு வரேன். இல்லை இப்போ இல்லை, இன்னும் அவரு கண் முழிக்கல. அப்படியா? அவர் எப்போ கண் முழிப்பார் டாக்டர்? இன்னொரு 2-3 மணி நேரத்தில். டாக்டர் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை என்னால் அவரை பார்க்க முடியுமா? இங்க பாருங்க, இப்போ அவரை பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் இன்னும் கண் முழிக்கல. அது டாக்டர் சார், எது அபிஜித்தை கடிச்சது? ஆனா கடிச்சது எந்த ஒரு காட்டு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த வண்டு என்ன ஏதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த வண்டு ரொம்ப விஷம் வாய்ந்தது. அவரை நீங்க நேரத்துக்கு கொண்டு வராம இருந்திருந்தா அவருக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அட விசித்திரமா இருக்குப்பா இது. அப்படிப்பட்ட வண்டு எந்த வண்டா இருக்கும்? அதோடைய விஷயம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால அபிஜித் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. தயா, நான் ஒரு தடவை செக் பண்றேன். தாரிகா, ரிலாக்ஸ். அபிஜித்துக்கு எதுவும் ஆகாது. மெடிக்கல் ப்ரொஃபஷனில் நம்மளை மாதிரி ஆளுங்க ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் இல்லையா? குட். இங்கே பாரு, ஆக்சுவலி இது ஒரு விஷ வண்டு. கையெல்லாம் வீங்கி போயிருக்கு. தாரிகா, கண்டிப்பாக விஷ வண்டு கொட்டியிருக்குன்னா அதனுடைய கொடுக்கு இங்கே தான் இருந்திருக்கணும். தயா சார், நான் அபிஜித் உடம்புல இருந்து இந்த விஷவண்டோட கொடுக்க எடுத்திருக்கேன். ஒரு வேலை பண்ணுவோம், நான் இதை லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இது எப்படியாப்பட்ட விஷம் உள்ள வண்டுன்றதை கண்டுபிடிக்கிறேன். சார், கம் தாரிகா. ஐ ஹோப் இந்த விஷ வண்டு வேற யாரையும் கடிச்சிடக்கூடாது.
என்ன வித்தியாசமான இடம்டா இது. இங்கே ஒரு வண்டி கூட கிடையாது, லிஃப்ட் கூட கேட்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்டா, யாராவது கண்டிப்பாக வருவாங்க. வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாதரா. ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பயங்கரமான காடாக இருக்கு. எல்லாமே வித்தியாசமாக இருக்குடா. ஒரு வேலை பண்ணுறேன், நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா. வண்டி ஸ்டார்ட் ஆனாலும் ஆகலாம் இல்லையா? ஓகேடா. ஜதின், என்னாச்சுடா? என்னாச்சுடா? இவனுக்கு எதுவும் விஷ போட்டு கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றா. ஜதின், 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 சீக்கிரம் பண்றா. டேய், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுடா. ஏதாவது பண்ணி ஆகணும். முடியலடா. ஜதின், கண்ணை தரடா. ஜதின், இந்த சத்தம் எங்க இருந்து வருது? ஆமாண்டா, எனக்கும் ஏதோ சத்தம் கேக்குது. இவ்வளோ நிறைய தேளுங்க. சார், நமக்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த ஆளு இங்க காணவே காணோம். அவன் இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் சார், இந்த 3 பேரும் ஆளே இல்லாத இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? இவங்களோட வண்டி ரிப்பேர் ஆகிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. இங்கே பாருங்க, இவரோட உடம்புலையும் அபிஜித் உடம்புல இருந்த மாதிரியே ஏதோ கடிச்ச அடையாளம் இருக்கு. அப்படின்னா இந்த 3 பசங்களையும் அந்த வடு தான் கடிச்சிருக்குமா? இங்கேருந்து 25 கிலோமீட்டரில் அபிஜித்துக்கும் இதே மாதிரி சம்பவம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இந்த வண்டு நகரம் முழுக்க பரவிடுச்சுன்னா மக்கள் எல்லாருக்குமே பெரிய ஆபத்தாக முடியும். சார், சார், இவனோட காலையும் அதே அடையாளம் இருக்கு. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, 3 பாடிஸையும் கொண்டு போக சொல்லுங்க. சார், சொல்லு பூர்வி, என்ன? சார் இங்க பாருங்க, இவரோட கழுத்துல ஏதோ கொட்டினத்துக்கான அடையாளம், அப்புறம் இவரோட கையில யாரோட விரல் அடையாளமும் இருக்கு. நீ ஒரு வேலை பண்ண, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்துக்கோ. அப்புறம் இதை 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட செக் பண்ணி பாரு. ஒரு வேலை மேட்ச் ஆகலைன்னா இங்கே வேற யாரோ இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். சார், நீங்கள் சொன்னது உண்மைதான். வண்டி ரிப்பேர் ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆகலை. ஹலோ, சார், சீக்கிரமா இங்கே வாங்க. என்னாச்சு பங்கஜ்? சார், இந்த பக்கமா 2 தேள் போறத பார்த்தேன் சார். தேலா? இந்த 3 பேரும் இறந்தது தேல் கொட்டின விஷத்தால தானா, இல்லை வேற ஏதாவது விஷயமா இருக்குமா? இதை நம்மளோட டாக்டர் தான் சொல்லணும்.
இங்க பாரு சோலங்கே, இந்த தடவை நான் வெறும் கையால் போகிறதுக்கு வரல. உன்னை எப்போவாவது வெறும் கையோடு அனுப்பியிருக்கிறேனா? இப்போவும் அனுப்ப மாட்டேன், எப்பவும் அனுப்பினதில்லை. சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேலை கொடுக்குறேன். தேலா? ஆமாம், தேலு தான். இங்க பாருங்க, என்னன்னு தெரியுதா? தேல் கொடுக்கா? அதான் இல்லை, இது தேலோட கொடுக்கு இல்லை. இது ஒரு சின்ன இன்ஜெக்ஷன். அவ்வளோ சின்ன இன்ஜெக்ஷன் பார்க்கறதுக்கு தேலோட கொடுக்கு மாதிரி தான் தெரியும், ஆனால் தேலோட கொடுக்கு இல்லை. அப்படின்னா கொலைக்காரன் இந்த இன்ஜெக்ஷனை மக்களுக்கு தேலோட கொடுக்கு மாதிரியா பயன்படுத்தியிருக்கான். எக்ஸாக்ட்லி. அப்புறம் அவன் அந்த இன்ஜெக்ஷன்ல தேலோட விஷத்தையும் செலுத்தியிருக்கான். ஆனா நேச்சுரல் விஷம் கிடையாது, சிந்தசைஸ்டு விஷம், லேப்ல செய்யப்பட்டது. அப்போ இது தேலோட விஷத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷமா இருக்கும். கண்டிப்பாக பவர்ஃபுல்லானது தான். அவன் இந்த இன்ஜெக்ஷன் மூலமா மக்களை கொலை பண்ணியிருக்கான். அப்பதான் நமக்கு தோணும், அதாவது இது ஏதோ தேலோட கொடுக்குன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் பாஸ், அபிஜித்தோட உயிரை காப்பாற்றிட்டோம். அது ஏன்னா அபிஜித்தோட உடம்புல குறைஞ்ச அளவில் தான் விஷம் இருந்தது. அதாவது இந்த 3 பேரோட உடம்புல இருக்கிற விஷத்தை விட. அப்படியா? ஆனா சார், ஒருத்தன் எதுக்காக அப்படி பண்ணணும்? ஆமா சார், ஒரு கொலைக்கு பின்னால கண்டிப்பா 3 காரணங்கள் தான் இருக்க முடியும். காதல், பணம், இல்ல பழி வாங்குதல். ஆனா இந்த கேஸ்ல அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. காரணம் எதுவா இருந்தாலும் சரி, நாம கூடிய சீக்கிரத்தில் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாகணும். ரொம்ப சீக்கிரத்தில். இல்லைன்னா எத்தனை பேருடைய உயிர் போகும்னு தெரியாது. சோலங்கே, பாஸ். இந்த ஷோல்டர்ல இருக்குதே அடையாளம், எப்படிப்பட்ட அடையாளம் இது? பாஸ், இந்த அடையாளம் ஒரு ஆளோட கையோடது. ஒரு ஆளோட கையோடதா? ஒருவேளை இந்த அடையாளம் கொலைக்காரனோட கையோடதா இருக்குமா? இருக்கலாம் பாஸ். நான் இதோட பிரிண்ட்டை எடுத்துட்டேன் பாஸ். இதோட ரிப்போர்ட் உங்கள் பீரோவுக்கு அனுப்புகிறேன். கிரேட் ஒர்க். உங்களுக்கு என்ன தோணுது? வெறும் கையால் அனுப்புகிறேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சோம்பேறி, இன்னும் வேலை இருக்கு. சரி, இப்போ சொல்லு. ஆமாம், உனக்கு தெரியுமா ஏதாவது கம்பெனியை பற்றி, ஏதாவது லேபரேட்டரியை பற்றி, அதாவது தேலோட விஷத்தை தயாரிக்கிற இடம் தெரியுமா? தெரியாது பாஸ். எனக்கு தெரிஞ்ச விவரங்கள் படி இந்த சிட்டி மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்லேயே அந்த மாதிரி லேப் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி விஷயத்தை தயாரிக்கிற இடம். இதை யார் செய்கிறாங்களோ அவன் ரிசர்ச் சயின்டிஸ்டாக தான் இருக்கணும். அவனுக்கு பாய்சனை பற்றி அதிகமாக விவரம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பாய்சன் அவனுடைய ஸ்பெஷல் லேபரேட்டரியில் தான் செய்யணும். அதே மாதிரி பர்சனல் லேபில் தான் செய்வான். அப்புறம் அதுக்கு அவனுக்கு தேல் கண்டிப்பாக தேவைப்படுமே. அவன் அதுங்களை திருட்டுத்தனமாக சேகரிச்சுக்கிட்டு இருக்கான். அடே ஃப்ரெடி, அங்கத், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? தாரிகா மேடம் பண்றாங்க. தாரிகா மேடம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இங்கே தான் பீரோக்கு வந்திருக்கேன் மேம். அட நான் இன்னும் எவ்வளோதான் ஓய்வு எடுக்கிறது? இங்கே பாருங்க, நான் சரி கோவப்படாதீங்கண்ணா. சரி, நான் இங்கேருந்து சீக்கிரமாக போயிடுறேன். இல்லை, இங்கே யாரையுமே காணோம். என்ன ஃபாரன்சிக்லையா? நான் உடனே வரேன். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இது நல்ல விஷயம் தானே. சரி, நான் அங்கே வரேன். வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். அட அபிஜித், எப்படி இருக்க? இல்லை, பிளான் கேன்சல். சொல்லுங்கள் சார். இப்போ நீ நல்லா இருக்கியா? அது சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க வேண்டியது தானே? சார், 3 பேர் இறந்து போயிருக்காங்க. கொலைகாரன் இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கான். அவனை ஜெயிலுக்குள்ளே தள்ளுற வரைக்கும் சார் ஓய்வுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதுவும் உண்மைதான். அபிஜித், அன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் நடந்தபோது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? உனக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா? இல்லைன்னா நீ யாரையாவது அங்கே பார்த்தியா? சார், நேற்று ராத்திரி
ஏசிபி சார் பண்றாரு. ஹலோ சார், அது சோமேஷ் சார். சோமேஷ் சார். சார் ஹலோ ஹலோ சார். சார் சார் ஒரு நிமிஷம் நான் வெளியே வரேன். ஹலோ ஹலோ சார். சார், அது சோமேஷ் கேஸில் 2 சாட்சிகள் இருந்தாங்கல்ல, அவங்கள நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இல்லை, ஒருத்தனை நம்ம கஸ்டடியில் வச்சிருக்கோமே. அது மட்டும் இல்லாமல் அபிஜித், என்னாச்சு அபிஜித்? உனக்கு ஒன்றும் ஆகல? ஹலோ அபிஜித், அபிஜித். அப்படின்னா அந்த சமயத்துல உன் பக்கத்துல யாருமே கிடையாது? இல்லை சார். விசித்திரமா இருக்கே. அப்படி உன் பக்கத்துல அங்க யாருமே கிடையாதுன்னா அந்த கொலைகாரன் உன்னுடைய உடம்புல அந்த ஊசியை எப்படி செலுத்தினா? என்ன விஷமா? ஆ, ஆமா சார். சோலங்கி சார் சொன்னாரு, அந்த ஊசிக்கு மேல தேலோட சிந்தட்டிக் விஷத்தை செலுத்தி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அப்படின்னா சார், கொலைகாரன் இந்த ஸ்டண்ட்டையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்? அப்படியும் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ரொம்ப தந்திரக்காரன் இந்த கொலைகாரன், ரொம்ப தந்திரமானவன். ஆனா இவன் ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியாது. அபிஜித், ஒரு விஷயம் உண்டு, இவன் கண்டிப்பா தேளுகளை இவனே பிடிக்கிறவனா இருக்கணும், சேகரிக்கிறவனா இருக்கணும். அந்த தேள் எப்போவாவது அவனை நிச்சயமா கடிச்சிருக்கணும் இல்ல? என்ன சொல்றீங்க? பாய்சன் செல்ல விசாரிச்சா கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். தயா சிஸ்டரோட ஃபோன். சொல்லுங்க சிஸ்டர், இன்னும் திடீர்னு தயா ஞாபகம் வந்திருக்கு? ஏன் நான் உங்களை நினைக்க கூடாதுங்களா? அட, நான் நினைச்சேன் எனக்கு எப்போ தோணுதோ நான் உங்ககிட்ட பேசலான்னு. தாராளமாக நீங்கள் எப்போ வேணால் பேசலாம். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன். சரி தயா பிரதர், அன்னைக்கு நீங்க கோகுல்தாம் சொசைட்டிக்காரங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலான ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கோம். அட, அப்புறம் சுட சுட இந்த பாப்படாமும். சூப்பரு. அதனால மனசார உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அட, இதில் தேங்க்யூ சொல்ல என்ன இருக்கு? அப்புறம் இந்த ஸ்வீட்டை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பாருங்க, அதில் தான் சந்தோஷமே இருக்கு. ஓஹோ, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க தயா பிரதர். சரி சரி தயா பிரதர், போனை வச்சிடுறேன். அது என்னன்னா, டப்போட அப்பா கடைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவருக்கு டிஃபன் செய்யணும். அப்படி இல்லைன்னா வெளியில விற்கிறது எல்லாத்தையும் தின்னுடுவாரு. சரி, பாய். சரி, ஜெட்டாலால நாங்கள் விசாரிச்சதா சொல்றீங்க, சரியா? சரி, இப்போ நான் ஃபோன் வைக்கட்டுமா? பாய். சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லதா போச்சு, அவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சு. சொல்லு கவின், அங்கே போய் சேர்ந்துட்டியா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? இந்த கெமிக்கலினுடைய டெம்பரேச்சர் 86 டிகிரிக்கு மேல போகுதோ அப்போ இதோட நிறம் தானாவே மாறிடும். சார், சிஐடி காரங்க வந்திருக்காங்க. சிஐடி காரங்களா? ஆமா சார். சொல்லுங்க ஆஃபீஸர், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? டாக்டர் சார், நாங்கள் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா, உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு யாராவது இப்படி வராங்களா? அதாவது விஷ வாய்ந்த பூச்சி, வண்டு, தேள் கடிச்சவங்க, அதை விசாரிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட? ஆமாம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு குற்றவாளியை தேடி தான் இங்கே வந்திருக்கோம். அதாவது அந்த ஆள் பலவிதமான தேலை வளர்த்து அதோட விஷத்தை எடுத்து அவன் அதை மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து அந்த விஷத்தை அப்பாவி மக்கள் மேலே செலுத்துறவன், அவங்களை கொல்றதுக்கு. அந்த மனுஷன் எப்படி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத மனுஷனா இருப்பான்? டாக்டர் சார், ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்களோட இந்த கிளினிக்கு கடந்த சில நாட்களில் அப்படி யாராவது இங்கே வந்தாங்களா? அவனுக்கு பல தடவை தேள் கடிச்சிருந்ததா? அதுவும் நிறைய வகையான தேள்கள்?
வெவ்வேறு தேளுகள். ஏன்னா எந்த மனுஷன் ராத்திரி பகல்னு வெவ்வேறு தேள்களோட விஷத்தை எடுக்கிறானோ அவன் அந்த தேள் 2-3 தடவை கொட்டி இருக்கணும்ல. ஆமா சார், மங்கேஷ்கர்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் ஏற்கனவே இங்க 2-3 தடவை வந்திருக்கான். தேள் கொட்டினதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்தான். அப்புறம் அவனை கொட்டியிருந்த தேளுங்களும் வெவ்வேறு டைப்பான தேளுங்க தான். அட ஆமா, நாங்க என்ன நினைச்சோம்னா அவனுக்கு வெவ்வேறு தேள்களை பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சோம். யார் அந்த ஆளு? அவன் தேளுங்க வளர்த்துக்கிட்டு இருக்கான். சரி, உங்ககிட்ட அவனோட அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பர் இருக்கா? நம்பரும் அட்ரஸும் கிடையாது. ஆனா அவன் இன்னைக்கு இங்க வரப்போறான். தேள் கொட்டினதுக்கு வைத்தியம் பார்க்க வரப்போறான். கண்டிப்பா வருவான். ஆனா அவன் இனிமே உயிர் வாழ்றது கஷ்டம். ஆனா ஏன்? அப்படி அவனுக்கு என்னாச்சு? அவனை அத்தனை தடவை அந்த தேள்கள் கொட்டி இருக்கு. இப்போ எங்களுடைய மருந்து மாத்திரைகள் கூட அவனுக்கு வேலை செய்யல. அப்படின்னா சரி, அந்த தேள்களை வளர்க்குறவன் யாருன்னு நாங்களும் பார்க்குறோமே. சார் ஸ்ரேயா, தம்பி பிரச்சனை மேட்ச் ஆச்சா டேட்டா பேஸ்ல? பண்ண சார், ஆனா எந்த மேட்சும் கிடைக்கல. அதுவும் இல்லாம ஒருத்தரோட கை ஆசிட்ல எரிஞ்சு போன மாதிரி எந்த ஒரு சாட்சியோ இல்ல சஸ்பெக்டோ கிடைக்கல சார். ஆனா இவன் யாரு? இது யாரோட கையா இருக்கும்? ஸ்ரேயா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளுடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. என்ன அது? காத்துக்கிட்டு இருக்கிற டைம் முடிஞ்சு போச்சு சார். இப்போ நம்மளால மனித சமத்துவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்க்க முடியும் சார். உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. நான் நினைச்சேன் சார், நான் இப்படி சொன்னதும் என்னை இப்படி தான் நீங்கள் திட்டுவீங்கன்னு. ஆனால் இது யாருன்னு உங்களுக்கு தெரியும் போது அநேகமாக நீங்கள் சந்தோஷப்பட்டு எனக்கு ப்ரமோஷன் கூட நீங்கள் கொடுப்பீங்க. அப்படியா? அப்படி என்ன நீ கிழிச்ச சொல்லு. சார், இந்த தாமோதர் சார் இருக்காரு, தாமோதர், அவர் இந்த கையை பார்த்து நம்மளுடைய கிரிமினல் டேட்டாபேஸ் சொல்லாததை சொல்லிடுவார் சார். இவர் உன்னுடைய உளவாளியா? ஐயோ இல்லை சார், நான் ஒரு ஃபார்மிஸ்ட் சார். மனிதர்களோட கை ரேகைகள், அதாவது கை ரேகைகளையே பார்த்து அவங்க எதிர்காலத்தை சொல்லுவேன். கை ரேகைகள்? சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு என்னோட கலையில திருப்தி இல்லைன்னா அப்போ நான் பணம் வாங்காமலே திரும்ப போயிடுறேன் சார். சார், நீங்க ஒரு ஃபார்மிஸ்ட போய் இங்க கூட்டு வந்திருக்கீங்க. இங்க பார், இந்த கேஸில் நம்மளுக்கு மோதிரத்தோட அடையாளம் கிடைச்சதில்ல. நான் என்ன நினைச்சேன்னா கைரேகை பார்க்குற ஆளை கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். அதனால நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷனை மேற்கொண்டு பண்ணலான்னு நினைச்சேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கைரேகையை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்னுடைய ஒய்ஃபை பார்த்து ரொம்ப பயப்படுறவனா. அதுக்கு கையை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தாமோதர் சார், நீங்க கிளம்புங்க. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது யாரோ ஒரு ஆளோட கைவிரல் சார். இந்த மாதிரி ஆளுங்க ரொம்பவே தந்திரமானவனுங்க, மோசடிக்காரனுங்க. இந்த மோசடிக்காரன் தன்னோட புத்தியை கெட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்கான்னா இவன் மனுஷங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிக்கிறவனா இருப்பான் சார். டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. என்னாச்சு? தேல் கொட்டிடுச்சு சார், ரொம்ப வலிக்குது. பயப்படாத, அங்க போய் படு.
வா மங்கேஷ் வா. என்ன மறுபடியும் தேல் கிஸ் பண்ணிடுச்சா என்ன? உங்களுக்கே தெரியும்ல டாக்டர், எனக்கும் தேலுக்கும் உள்ள காதல் கதை. காதல் கதையா? இன்னொரு காதல் கதையும் இருக்கு, சிஐடிக்கும் குற்றவாளிகளுக்கும் நடுவில். சிஐடியா? நீங்க 3 பேர் இந்த பக்கம் போங்க. என்னாச்சு சார்? ஹீஸ் டெட். இவன் எப்படி சார் திடீர்னு விழுந்ததை இறந்துட்டான்? நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு பூர்வி. தேலோட விஷம் அதோட வேலையை காட்டிடுச்சு. இந்த மங்கேஷ் பெரிய பாம்பாட்டியா இருப்பான் போல இருக்கு. ஆமாம் சார், இவன் தேலோட விஷத்தால நிறைய பேரை கொண்டு இருக்கான், அப்புறம் அவனே செத்துட்டான். சார் சார், மங்கேஷ் மற்றவங்களை கொன்னவே இல்லை. நீ என்ன சொல்ற? சார், மங்கேஷோட கட்டை விரல் அப்புறம் கையோட அடையாளம் அந்த பிரிண்டோட மேட்ச் ஆகல சார். விக்டிமோட உடம்புல நமக்கு கிடைச்சதே அதோட மேட்ச் ஆகல. அப்படின்னா கொலைகாரன் வேற ஒருத்தனா? அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொலைகாரன் மங்கேஷுக்கு பணம் கொடுத்துருக்கணும். அதனால தான் அந்த கொலைகாரன் சொன்னதுனால மங்கேஷ் இந்த தேள்கள் கதையை உருவாக்கியிருக்கணும். ஆனால் சார், ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி கொலைக்காரனோட நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் எது வேணாலும் இருக்கட்டும் ஸ்ரேயா, ஆனா நாம நோக்கத்தின் அடிப்படையில் இல்லை, விஷம் நிறைஞ்ச அந்த தேலுங்க மூலமா கொலைகாரனை பிடிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இந்த கொலைகாரன் விஷம் நிறைஞ்ச தேள்களை எங்கிருந்து கொண்டு வரான், எங்க வச்சு சேகரிக்கிறான்னு. சார், ஒரு வேளை அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தேலை பிடிக்கிறானோ என்னமோ. அடர்ந்த காட்டுக்குள்ளையா? இல்ல ஃப்ரெடி, அவன் யார்கிட்டயோ இந்த விஷம் நிறைஞ்ச தேள்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறான்றது மட்டும் தெரியுது. இவன் கடத்தல் தொழில் பண்றவனா இருக்கணும், பாம்பு தேளு வண்டு மாதிரி. சார், அப்படின்னா நாமெல்லாம் இந்த கடத்தல்காரனுங்களை போய் சேர்ந்தடைகிறது எப்படி? நம்மளுடைய உளவாளிகளை வேலையில இறக்குங்க, அவங்கள அனுப்பி வைங்க, மார்க்கெட்ல விவரத்தை பரப்புங்க. அதாவது பெரிய கஸ்டமர் வந்திருக்காரு விஷம் நிறைஞ்ச தேள்களை வாங்கறதுக்கு. விஷம் நிறைஞ்ச தேள்களை இந்த சிஐடி டியூட்டிக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு? அட அண்ணா, சீக்கிரமா ஜூஸை கொடுங்க, எனக்கு வெயில் மண்டை காயுது. சில்லுன்னு வேணுமா? சில்லுன்னெல்லாம் வேண்டாம், ஐஸ் கட்டி போடாத, சாதாவா கொடு, சாதா. சரி, இந்த ஃப்ளூட் எவ்வளோ? இதுவா? இந்த புல்லாங்குழல் இருக்கு, இது 200 ரூபா. ஆனால் உனக்கு 250 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். அட, எனக்கு மட்டும் எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லி? ஏன்னா உன்னோட சட்டை கலரு எனக்கு பிடிக்கவே இல்லை. போய் சட்டையை மாற்றிட்டு வா, இல்லைனா உனக்கு 250 தான். பணத்தை இப்போ நீ தான் கொடுக்க போகிற. லட்டு அண்ணன் ஃபோன் பண்ணாரு. தேல் ரெடியாக இருக்கு. எவ்வளோ வேணும்? 40. சரி, கிடைச்சிரும். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பணம் முழுசாக வேணும். 40 லட்சம். அப்போ ஒரு தேல் எவ்வளோ? ஃபோனில் தான் சொன்னாங்கல்ல, மொத்த பணமும் இப்போ உடனே வேணும். 40 லட்சம். 40 லட்சமா? எதுக்கு அவ்வளோ விலை? வேணும்னா வாங்கி, இல்லைனா இடத்த காலி பண்ண. ஐயோ, இல்லை எனக்கு வேணும். சரி, அப்படின்னா 1 ஹவர் கழிச்சு வந்து எடுத்துகிட்டு போ. சீக்கிரம் ஜூஸை கொடு. இந்தா. ஹலோ, தயா சார். சார், நான் ஹாத்தி பாபு மார்க்கெட்டில் இருக்கேன். சார், ப்ளீஸ் கொஞ்சம் டைமுக்கு வந்துடுங்க சார். ஒரு வேளை உங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்தால் என் மேலே தேலை விட்டுருவாங்க சார்.
ஓகே சார். ஏய் வா வா சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. வரேன் வரேன். என்னப்பா எப்படி போகுது? ஏய் நில்றா. நெளியாத. இது என்னது? காசு தான். அட அண்ணன், நம்ம கஸ்டமர் தான். யாரா அந்த அண்ணன்? அண்ணனோட ஆர்டர். சரி சரி வா. மேலே வா. இந்த பக்கம் வா. சீக்கிரம் வாயா. என்னையா பண்ணிட்டு இருக்க? லட்டண்ண, இந்த ஆளுக்கு தான் தேள் வேணுமா? லட்டு என்னண்ணா பேரு? ஏய், எங்க அண்ணனை கிண்டல் பண்றியா? சாவணுமா நீ? ஏய் பேரை விடுறா, வந்து வேலையை பாரு, புரியுதா? சரி ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு எதுக்கு தேள் வேணும்? என் கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்கெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டாங்க, அதான் எனக்கு தேள் வேணும். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. ஏய், சரி வேலை என்னவோ அதை பார்ப்போம். பணத்தை எடு. ஒரு நிமிஷம். இந்தா மொத்தம் 40 லட்சம் இருக்கு. வெரி குட். சரி நீ ஒரு வேலை பாரு, இந்த பாக்ஸில் மொத்தம் 40 தேள் இருக்கு, எடுத்துட்டு போ. ஆ அட தயா சார் இன்னும் வரல. என்னாச்சு, பயமா இருக்கா? இல்லை இல்லை இல்லை, நீ ஒரு வேலை பண்ணு, அதுலேருந்து ஒரு தேள் எடுத்து வெளியே விட்டு காட்டு. ஏய், உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நான் நல்லா தான் இருக்கேன். 40 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். தேள் இப்போ என் கண்ணு முன்னாடி ஆடணும், இல்லை என் பணத்தை கொடு. ஏய் வாயை மூடுற, இங்கிருந்து எதையும் கொண்டு போக முடியாது. அடிச்சு வாயை உடைச்சிருவோம், மரியாதையை மூடிட்டிங்கிறது போடா. எங்க இருந்து புல்லட் சத்தம் கேக்குது? என்னோட ஊர்வலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது அப்படின்னா? அதாவது சிஐடி. சிஐடி? இங்க பாரு, போய் கவர் பண்ண.
நீ நிறைய தேல் விஷத்தை வித்துட்ட. இப்ப எங்களோட விஷத்தை பாரு. சார் 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 தப்பாயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சட்டவிரோதமான காரியங்களை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன் சார். நீ தேலுங்களை மட்டும் கடத்தல, சிஐடியை ஷூட்டும் பண்ணிருக்க. தப்பு பண்ணிட்டேன் சார், மறுபடியும் இப்படி நடக்காது சார். நான் திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். அப்படியா? சரி, நீ முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட யாராவது வந்தாங்களா? நிறைய தேலுங்க வாங்க. ஆமா சார், ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவனை எங்க பார்த்தா? மிட் நைட் பப் சார். அவர் என்கிட்ட ஆட்கள் இல்லாத இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ண சொன்னார் சார். பேரு, நம்பர் இல்ல அட்ரஸ் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இல்ல மேம், ஆனா அவர் சொன்னாரு அப்படி அவரை பார்க்கணும்னா பப்ல மெசேஜ் விட்டுட்டு போனார் சார். அப்படியா? ஆமா சார். அப்போ சரி வா, மெசேஜ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சா. பொருள் எடுத்துட்டு வந்தியா? பயங்கரமான விஷம் இருக்கிற தேலை கொண்டு வந்திருக்கேன். பார்த்தனா சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் கேட்கணுமா என்ன? தேலை கொடு. நாங்கள் 2 பேர் கூட தேலுங்க தான். சிஐடி தேலுங்க. சிஐடியா? நிக்கில், நிக்கில், அவனை பிடிங்க, அவனை பிடிங்க, அவனை விட்டுறாதீங்க, சீக்கிரம் பிடிங்க. புர்வீன், சார் சார் சீக்கிரம் வாங்க சார். நிக்கில், நிக்கில், என்னாச்சா? நிக்கில் சார், இது தேயிலோட விஷம் மாதிரி இருக்கு. பக்கச்சு, இவனை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. சீக்கிரம்.
இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டா ஓடுவ? ஆ, தேலுங்களோட விஷத்தை எடுக்கிறது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஆ, உன் முகத்தை எங்களுக்கு காட்ட. அடடா, நீயா? நான் ஒரு பார் அட்டெண்டர் கிடையாது சார். ஆக்சுவலாக நான் ஒரு விஞ்ஞானி. அரசாங்கம் எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தாங்க. எதை பத்தி ரிசர்ச் நடக்குது? அரசாங்கம் என்ன நினச்சதுன்னா, நான் நாள் முழுக்க பூச்சி வண்டுகளை ரிசர்ச் பண்ணுறேன்னு நினச்சாங்க. ஆனால் என்னோட உண்மையான எய்ம் மனித தேள்களை இன்வென்ஷன் பண்ணணும். மனித தேள்களா? ஆமாம். மக்களுக்கு விஷத்தை நான் எந்த நோக்கத்தோடு கொடுத்தேன்னா அது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட். வெவ்வேறு ஆட்கள் மேலே வெவ்வேறு அளவில் விஷத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தேன். அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது நான் தப்பான ரிசர்ச் பண்ணுறேன்னு தெரிஞ்சதும், அவங்க எனக்கு கொடுக்குற ஃபண்ட்ஸை நிறுத்திட்டாங்க. அரசாங்கம் என்ன தப்பு பண்ணுச்சு? உன்னுடைய பைத்தியக்காரத்தனத்தால எத்தனை அப்பாவி மக்களுடைய உயிர் போயிடுச்சுன்னு தெரியுமா? இந்த கன்னை வச்சு தானே கொண்டு இருக்க. இந்த கன்னால நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னுடைய பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான், தூக்கு.